வணக்கம். இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா. இப்போ அந்த அனிமல்னு ஒரு திரைப்படம் திரையரங்கில் வந்தபோதே நாம் அந்த படம் ரொம்ப ஒரு சமூகத்திற்கு ஆபத்தான படம். இந்த படத்தை இளைஞர்கள் ரசிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ ஒரு மிகப்பெரிய மனநோயாளிகளாக சமூகத்தை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சுருந்தோம். பலரும் அனிமல் படத்தை தேட்டரில் பார்த்த கூட்டம் தெரியாதனமாக ஃபேமிலியோடு போயிட்டோம், படம் ரொம்ப மட்டமான படம், குறிப்பாக பெண்களை இவ்வளோ இழிவுபடுத்துதே அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்தது. இப்போ இந்த ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தவங்க எல்லாரும் வீட்டில் வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ கேவலமான படம் இருக்குது. குறிப்பாக ஒரு சீனில் ஒரு பெண்ணை நீ என்கிட்ட விசுவாசமாக இருக்குன்னு நம்புறேன்னா என் ஷூவை கொஞ்சம் நக்கு அப்படிங்குவாப்பில். வெக்கமே இல்லாமல் நாக்கை வச்சு நக்கு, என் ஷூவை நக்கி இதை பண்ணுங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இப்படி ஒரு காட்சிகள்லாம் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரில. அதாவது பொதுவாக வில்லன்கள் தான் இவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க. அந்த காட்சிகளே விமர்சனமாகும். என்னங்க இவ்வளோ வக்கரம் பிடிச்சி வன்முறையை சமூகத்தில் வன்முறையை ஹீரோயிசமாவோ இல்லை வில்லனாவோ எப்படியுமே தொடர்ச்சியாக சொல்லாதீங்க, அப்படி பதிவு செய்யாதீங்க, நேர்மறையான விஷயங்களை பதிவு செய்யுங்க. இவ்வளோ மோசமாக உங்கள் கற்பனைக்கு உங்களுடைய வணிக யுக்திக்காக இவ்வளோ கேவலமாக தமிழ் சினிமாவில் இல்லை எந்த சினிமாவிலும் வன்முறையை காமிக்காதீங்க. வில்லன் கேரக்டர் வக்கரமாக இருந்தாலே விமர்சனங்கள் வரும். ஆனால் இதில் ஹீரோவே வில்லனோட மோசமான வக்கரமாக இருக்கிறாரு. இவ்வளோ மோசமாக இருக்கே நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். இப்போ கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர்களே, தமிழ் சினிமா நடிகர்களே, இயக்குநர்களே பலரும் விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு இந்த படம் வந்திருக்கு. பார்த்தா பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் இது மனுஷ மிருகங்களுக்கான படம், மிருகங்கள் பார்க்கக்கூடிய படம்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா மிருகங்களுக்கு கூட இந்தளவுக்கு கேவலமாக இருக்காது, அவ்வளோ ஒரு கேவலமான படம்னு ஒரு காரி துப்புகிற மாதிரி ஒரு பாடகர் ஸ்ரீனிவாஸ் இதை கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அனிமல் படத்தை பார்க்க மாட்டேன், ஏன்னா பெண்களை இவ்வளோ மோசமாக நடத்துகின்ற ஒரு மனவக்கரத்தை வன்முறையை போதிக்கின்ற ஒரு படத்தை தேட்டரில் உட்காந்து என்னால் பார்க்க முடியாது, இது எனக்கு தேவையில்லை, இவ்வளோ மோசமான கருத்தை சொல்கிற ஒரு திரைப்படம் நமக்கு தேவையில்லை, நம் மனம் பாதிக்கப்படும், அதனால் இந்த படத்தை பார்க்க கூட நான் விரும்பலை அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி அந்த படம் குறித்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். ராதிகா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தவொடனே எனக்கு என்னமோ வாமிட் வருது, வாந்தி வர அளவுக்கு படம் இருக்குன்னா இவ்வளோ கேவலமான படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்த திரை பிரபலங்களை இப்படி பேசுவது என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான காலகட்டத்தில் சினிமா இருக்குது. இந்த பேன் இண்டியாங்கிற அடிப்படையில் பேன் இண்டியானாலே ஒரு குறிப்பிட்ட மொழி, தேசிய இனம், அந்த வட்டாரம், அது சார்ந்த படங்களாக அது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் தெரிந்த, புரிந்த, உணர்ந்த விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லோருக்கும் புரியணும்னா என்ன வைக்கலாம்? வயலன்ஸ் எல்லா மொழியினருக்கும் புரியும், ஏன்னா அதில் மொழி தேவையில்லை. செக்ஸு எல்லா மொழியினருக்கும் புரியும். அப்புறம் க்ரைம், இது எல்லா மொழியினருக்கும் புரியும். அப்போ கொலை, கொள்ளை, செக்ஸ் வயலன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது பேன் இண்டியாவினுடைய ஒரு மூலதனமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் ஆந்திராக்காரன், தெலுங்கு, தமிழை, இந்தின்னு எல்லாரும் ரசிக்கட்டுங்கிறதுக்காண்டி எல்லோரையும் கேவலமாக பெண்களை இழிவுபடுத்துறது, மேல்சாவணி தாட்டு, செக்ஸு, படுக்கரை காட்சிகள், ரெட்டர்த்தை வசனம், வன்முறை, படத்தில் ஒரு 1000 பேரை கொலை பண்ணியிருப்பாப்புல, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்ததுனால பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் இவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதனால் திரை பிரபலங்களே விமர்சிக்கிறாங்க. பொதுவாக சினிமா விமர்சகர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, வேறு அமைப்பை சேர்ந்தவங்க, இயக்கங்களை சேர்ந்தவங்க பெண்களை இழிவுபடுத்துது, உழைக்கும் மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு போஸ்டர் விட்டுருவாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். சினிமா துறையை சேர்ந்தவங்களே இந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த படத்தை கவனிக்கணும்னா அவங்களே பதறாங்க. என்ன தான் ராதிகாவும் இந்த திரையுலகில் இருக்கிறவங்க தான், அவங்க நடித்த படங்கள் எல்லாமே முற்போக்கும் ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்த்துலாம் நடித்ததில்லை. வழக்கமான இந்த ஹீரோயிச சினிமாக்களில் பெண்களை எப்படி நடத்துனாங்களோ அப்படிப்பட்ட சினிமாக்களில் தான் ராதிகாவும் நடித்தாங்க. ராதா, அம்பிகா, குஷ்பு, சமந்தாவரி, நயன்தாராவரி பெண்களை இழிவுபடுத்திய, பெண்களை பெண்ணடிமைத்தனம், கற்பு, கலாச்சாரம், தாலி, இப்படி எல்லா விதத்துலையும் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிய எல்லா விதமான படங்கள்லாம் அவங்களும் நடித்தவங்க தான். அவங்க நடித்த எல்லா படமும் பெரிய புரட்சிகர படம் இல்லை. இருந்தாலும் அவர்களே பார்த்து பதறுகிற அளவுக்கு, ஏன்னா அவர்களும் ஒரு பெண், இன்றைக்கி ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க. அதனால் இவ்வளோ மோசமான ஒரு மேல்சாவனிசம் லாங்குவேஜ் வந்திருக்கே, கழுத்தை கரகரன்னு அறுக்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி காட்சியில் பார்க்கும்போது ராதிகா அவர்களுக்கே பதட்டத்தை ஏற்படுத்துது. அந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். பலர் பேசுவாங்க, அப்புறம் ராதிகா நடித்த படம்லாம் பெருசாருன்னு அவரை போய் பேசுவாங்க. எப்போவுமே வக்கிரத்தையும் வன்முறையும் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அவர்களை விடுங்க. ஆனால் என்னடா இது சமூகம் இப்படி இருக்கேன்னு மனசு பதபதைக்கிற ஒரு நல்ல உள்ளங்கள், எளிய உள்ளங்கள், மென்மையான இதயங்கள் கொண்டவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் தான் அதிகம். ஸோ அது அவர்களுடைய பிரதிபலிப்பாக தான் ராதிகாவும் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் திரையுலகை சேர்ந்தவருங்கிற முறையில் இவ்வளோ ஒரு கேவலமான படமாக, இத்தனைக்கு ஹிந்தி உலகை பகைச்சுக்க அவங்க விரும்ப மாட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாக நடித்த நடிகர்கள் மீதான விமர்சனத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பது பாராட்டுக்குரியது. ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் கோடம்பாக்கத்திலிருந்தே எதிர்ப்புகள் வரும்.
கோடம்பாக்கத்தில் இருந்தே தமிழ் சூழலில் தமிழ் சினிமாவிலேருந்தே எதிர்ப்புகள் வரும்னு இருக்காங்க. இப்பயும் பாருங்கள், ஆந்திரா சினிமாவிலேருந்து இவ்வளோ எதிர்ப்பு வரல, தமிழ் சினிமாவில் வந்து தான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்திருக்குங்கிறது தமிழர்கள் இன்னும் மேன்மையானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. இந்த படம் ஓடி இருக்குங்கிறது நம்ம கேவலமான விஷயம். எந்த மொழியில் அந்த படம் ஓடினாலும் அசிங்கமான விஷயம். என்னடா இவ்வளோ கேவலமாக மனிதர்கள் இருக்கிறாங்களா, இந்தியர்கள் இருக்காங்களா, தெலுங்கர்கள் இருக்காங்களா, வட இந்தியர்கள் இருக்காங்க, மனசு வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்த படம் ஓடினாலும் குறைந்தபட்சம் தமிழர்கள் எதிர்ப்பையாவது பதிவு செய்கிறாங்க. கொஞ்சம் அருவருப்பு, கொஞ்சம் இருங்க வெளியே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்கிற அளவுக்கு கேவலமாக படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னு அது ஓப்பனாக சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பரவாயில்லையே, தமிழ் சமூகம் சூடு சொன்னையுடன் எதிர்வினை ஆற்றுதேங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு கேவலமான படம். அதாவது எல்லா படமும் வன்முறையாக தாங்க இருக்குது. லியோவிலேருந்து ஜெயிலிருந்து நாம் மறுக்க முடியாது. வன்முறை, இரட்டை அர்த்தம், ஆபாசம் இதெல்லாம் எல்லா சினிமாலையும் இருக்குது, எல்லா ஃபீல்ட்லேயும். ஆனால் இந்த அனிமல் படம் அது அந்த செக்ஸையும் வயலன்ஸையும் அவ்வளோ நார்மலைஸ் பண்ணது, மேல்சாவனிசங்கிறது அவ்வளோ ஒரு பெருமை ப்ரைடாக சொன்னது விஷயம் இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப தப்பு. ஒரு ஐயோக்கியத்தனத்தையும் அருவருப்பையும் ரொம்ப இயல்பாக ஒரு கதாநாயகன் எடுத்து செல்வது மாதிரி காண்பிப்பதை வந்து ஒரு தொன்று தொட்டு அறத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழ் இலக்கியங்கள் தமிழ் சமூகத்தில் இதை நம்ம எதிர்வினை ஆற்றாமல் இருக்கவே முடியாது. தெலுங்கு சகோதரர்கள், இந்திய சகோதரர்களுக்கும் நம்ம இதுக்கு சொல்கிறோம், இந்தி பேசுகிற சகோதரர்களும் தயவுசெய்து இந்த மாதிரி படங்களை வரவேற்காதீங்க. ரொம்ப மட்டமான விஷயம். அங்கே உள்ள திரையுலகினரும் மூடிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சமாவது குரல் கொடுங்க. இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு கொஞ்சமாவது குறைஞ்சபட்சம் நல்லா சம்பாதிச்சுட்டு 60-70 வயசுக்கு மேலே இருக்கிற நடிகர்களாவது என்னப்பா இவ்வளோ கேவலமாக எடுக்கிறீங்கன்னு கொஞ்சமாக குரல் கொடுங்க. இது சினிமாவை தாண்டி சமூக அரசியல் தளத்திலும் இந்த படம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய படம். அந்த விதத்தில் கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஆர்ஜே பாலாஜி, ஸ்ரீனிவாஸ், ராதிகா போன்றவர்கள் முதற்கட்டமாக அந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வாந்தி வருது, வாமிட் வருது, இதுனா படமாக குப்பை தொட்டியாங்கிற அளவுக்கு வெளிப்படையாக பேசியிருப்பதுங்கிறது மகிழ்ச்சி, ஆறுதல். ஏன்னா உங்களிடமிருந்தே ஒரு எதிர்ப்பு வர்றது மகிழ்ச்சி. திரையுலகிற்கு வெளியே இருந்து எதிர்ப்பு வருவது வேறு. அதற்குள்ளே இருந்துக்கிட்டே இது மட்டமான படம்னு துணிச்சலாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய திரையுலக சகோதரர்களை பகைத்து கொண்டாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னால் பலர் அடுத்து துணிச்சலாக சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க, இதுக்கிட்ட அவன் டேரக்டரு, அவன் பேன் இண்டியா கான்செப்ட், அடுத்த வாய்ப்பு, அப்படி இப்படின்னு நிறையா சினிமா நடிகர்கள் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ராதிகா தொடக்கி வைத்திருப்பதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசணும். ராதிகா மட்டும் இல்லை, மற்ற நடிகர்கள், குறிப்பாக ஆண் நடிகர்களும் பேச ஆரம்பிக்கணும். இவ்வளோ கேவலமான படம் அப்படின்னு என்ன பெரிய வாய்ப்பு வந்துட போகுது. கொஞ்சமாவது இந்த தமிழ் சமூகம், வருங்கால தமிழக இளைஞர்கள் இவர்களை மனதில் கொண்டாவது இந்த மாதிரி படங்களில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். விஜயஜித்தெல்லாம் நான் எதிர்பார்க்க போகிறதே இல்லை. அவங்களுக்கு அப்படிலாம் என்னன்னே தெரியாது. சமூக அக்கறை இது குறித்து அவங்க இதுவரையும் எந்த கருத்தும் எனக்கு சொன்னதாக தெரியல. குறைந்தபட்சம் மற்ற நடிகர்களாவது குரல் கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒருத்தவங்க அந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியெலாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு எதிரான குரல் கொடுக்குறேன், ஏன் புருஷன் முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதுவும் அந்த படத்தில் வர நிர்வாண காட்சிகளை அவ்வளோமா ரசிச்சிருக்காங்க போல். படம் முழுக்க நிர்வாண காட்சி வருது, பெண் உடம்ப ஒட்டு துணி இல்லாமல் காமிக்கிறாங்க, ஹீரோவும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிறாரு. இந்த ஆபாசத்தை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த படத்தில் வாவ்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி சொல்லுங்கள். படம் முழுக்க நிர்வாண காட்சி, லிப் டு லிப்பு, அம்மா அப்பா தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனைவியோட உடலுறவு கொள்வது, ஒரு மனைவியை முடிச்சுட்டு அடுத்த மனைவியை வா உடலுறவுக்கு வான்னு கத்தியை காமிச்சு கூப்பிடுறது, அப்புறம் இவன்ட்டோ பண்ணிவிட்டு இவனை பற்றியே தப்பாக பொண்ணுக்கு தம் அடிச்சுக்கிட்டே பேசுகிறது, இஸ்லாமியர்கள் திருமண முறைகளை கேவலப்படுத்துறது, எல்லாமே வக்குறம், வெறுப்பு அரசியல், அசிங்கம், ஆபாசமாக இருக்குது. இதை லட்சுமி ராமகிருஷ்ணன் வாவ் அப்படின்னு பாராட்டியிருக்காங்கன்னா அது என்னன்னு எனக்கு புரியலை. லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் நான் பெண்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கே புரியல. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் மீது நான் இதுவரையும் அவங்கள இப்படி நினச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு ஆபாச குப்பையை அவங்க ஏன் ரசித்து பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. குறைந்தபட்சம் ராதிகா பாராட்டியிருப்பது மகிழ்ச்சி. இப்போ இந்த படத்தை விமர்சனம் பண்ணி பேசிய ராதிகா, ஆர்ஜே பாலாஜி, ஸ்ரீனிவாஸ் உட்பட இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படம் ஒரு குப்பை தொட்டின்னு. அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தப்பான விஷயத்த, ஆபாசமான விஷயத்த ஆபாசம், அருவருப்புன்னு துணிச்சலாக சொல்கிறதுக்கு நடிகர்களுக்கு தில்லு வேணும். குறைந்தபட்சம் இந்த நடிகர்கள் பேச ஆரம்பித்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. அதே சமயம் வாவ் அப்படின்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசியிருப்பது நமக்கு வா அப்படின்னு ஒமட்டிக்கிட்டு வருது, அவங்களுக்கு வாவுன்னு வருது. அது என்ன இதுன்னு புரியல. ஆனால் தமிழர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆபாசங்கள், அருவருப்புகள், வன்முறை, நம்ம மூளை, நம்ம குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரியான குப்பைகளிடமிருந்து இது ஒரு அசிங்கம், இது ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வளங்க, இளைஞர்களுக்கும் சொல்லி விடுங்க. நீங்கள் ரசிக்கவும் விசிலடிக்கவும் இந்த நாட்டில் எத்தனையோ அழகான விஷயங்கள் இருக்குது. அது மாதிரியான விஷயங்கள் நோக்கி நகருங்க. இந்த மாதிரி தப்பான படைப்புகளை தூக்கிறீங்க, நல்ல படைப்புகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள், பேசப்பட வேண்டிய அரசியல், பின்னாடி இருக்கக்கூடிய பரிணாமங்கள், அது என்னென்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது கேமராவுக்கு பின்னாடிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.